friends, welcome back to Judy's cooking diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்கா செய்யக்கூடிய ஒரு வெஜிடேரியன் பிளாட்டர் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1 hour குள்ள இந்த லஞ்ச் மெனு ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபிஸ் தான் வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் ஊற்றி நல்லா ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு நம்ம தேங்காய் விழுது அரைச்சிடலாம். 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா சீரகம் இது சேர்த்துட்டு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்ச 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு புழுங்கல் அரிசி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருங்க. அதை இந்த தண்ணியோட அப்படியே மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச தேங்காய் விழுத நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கிற அந்த தயிர்ல சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மோர் குழம்புல காய் போடாம செய்யறதுனால மேக்ஸிமம் 10 மினிட்ஸ்க்குள்ள செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம குழம்ப கூட்டியாச்சு. ஜஸ்ட் நம்ம தாளிச்சு இறக்குனா போதும். ஒரு வாணலியில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமா கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம கூட்டி வச்சிருக்கிற அந்த மோரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்புலாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மோர் குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கொதி வந்த உடனே நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள நம்ம பன்னீர் 65க்கு மேரினேஷன் ரெடி பண்ணிடலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு சேர்த்துட்டு கலருக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அது இல்லைன்னா ஜஸ்ட் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம இறக்கி வச்சிட வேண்டியதான். கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துட்டு பாதி லெமனை மட்டும் புழிஞ்சுக்கோங்க. லெமனுக்கு பதிலாக ஆம்ச்சூர் பவுடர் இல்லை சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 200 கிராம்ஸ் அளவுக்கு ஹேட்சன் பன்னீரை இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி அந்த பேஸ்ட்டில் வந்து மேரினேஷன் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் அது மேரினேட் ஆச்சுன்னா அதுக்குள்ளே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை நான் இன்னைக்கு ஷாலோ ஃப்ரை பண்ணி தான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணணும்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா பன்னீர் கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும். ஜஸ்ட் அந்த அவுட்டர் லேயர் குக் ஆகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு பன்னீர் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். ஸோ இப்போ நம்ம பன்னீர் 65 பண்ணுறதுக்குள்ள சைட் பை சைட் நம்ம காய் ஃப்ரை பொரியல்லாம் பண்ணி முடிச்சிடலாம். நான் கத்திரிக்காய் ஃப்ரையும் கேரட் தோரனும் பண்ணுறேன். 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி ஜஸ்ட் அந்த கத்திரிக்காய் போட்டு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் பாதி வதங்கினதுக்கு அப்புறம் தான் மிளகாத்தூள் போடணும். இல்லைன்னா கத்திரிக்காய் கருப்பாகி ஒரு மாதிரி தீஞ்சு போயிடும் மசாலா போடுறதுனால. ஸோ பாதி வெந்ததுக்கு அப்புறம் போட்டு ஒரு 5 நிமிஷம்லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது இரும்பு பாத்திரத்தில் பண்ணுறதுனால தண்ணி ஊற்றாமலே அந்த எண்ணெயிலே சுருள சுருள வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான கத்திரிக்காய் ஃப்ரை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆனதுக்கு அப்புறம் அதே பாத்திரத்திலே கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, கொஞ்சமா சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுட்டு துருவின கேரட்டை சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா தண்ணி கூட தெளிக்க வேணாம். அதில் இருக்கிற அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டே வெந்து வந்துடும். கடைசியாக கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்திங்கன்னா கேரட் தோரனும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பர் கலர்ஃபுல்லான ஈஸியான லஞ்ச் மெனு 1 ஹவர்க்குள்ளே ரெடி பண்ணியாச்சு. ஒரு ஸ்வீட்டோட சர்வ் பண்ணிங்கன்னா அந்த லஞ்ச் மெனு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீலிங் இருக்கும். வடித்த சாதத்தில் கொஞ்சமாக மோர் குழம்பு ஊற்றிக்கோங்க. மோர் குழம்பு ஆறுனதுக்கு அப்புறம் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் மோர் குழம்பு செஞ்சு ரெடி பண்ணிடுங்க. அப்புறம் பன்னீர் 65, கத்திரிக்காய் ஃப்ரை, கேரட் தோரன் செஞ்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.